வணக்கம். நாங்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி நக்கசேலம் பெரம்பலூர் மாவட்டம் வருகிறோம். என் பெயர் கா பாரதிராஜா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சா கவின். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சு சர்வேஸ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் தாவிமல். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் கோ லோகிதரன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைய வாழ்க்கையில் நாம் பல சவால்களை எதிர்கொள்கிறோம். அவற்றில் சில தனிநபர்கள் மற்றும் சமூகங்கள் நிறைவான வாழ்க்கை, பல உடல், மன மற்றும் சமூக ஆரோக்கியத்தை உறுதி செய்வதை தடுக்கின்றன. எங்கள் அணி பள்ளி புத்தாக்க மேம்பட்ட திட்டத்திற்காக மருத்துவ சாதனங்கள், சுகாதாரம் மற்றும் உடல்நிலை கண்டறியவும் கருவிகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் ஒரு செயல் திட்டத்தை உடல் நலம் மற்றும் நலவாழ்வு என்ற தலைப்பில் மருத்துவ சாதனங்கள் என்ற கருப்பொருளை ஒட்டி நாங்கள் வடிவமைத்துள்ளோம். நாங்கள் எதிர்கொண்ட சவால். இன்றைய சூழலில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நோய்வாய்ப்படுகின்றோம். அதிலும் வயதானவர்கள், உடல் நலம் குன்றியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எப்பொழுதும் மருத்துவ கண்காணிப்பிலேயே இருக்கிறார்கள். அதிலும் அவர்கள் பெரும்பாலும் மருந்து மாத்திரைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது இல்லை. காரணம், அவர்கள் மறதி ஒரு பெரும் தடையாக உள்ளது. மேலும் அருகில் இருந்து நினைவூட்டவும் ஆட்கள் இல்லாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். எங்களின் தீர்வு இன்டெலிஜென்ட் மெடிசன் டிராக்கர் கேபினட் IMTC. இன்டெலிஜென்ட் மெடிசன் டிராக்கர் கேபினட் IMTC இதை புரோட்டோடைப்பாக எடுத்துள்ளோம். இந்த சிக்கலுக்கு நாங்கள் இன்டெலிஜென்ட் மெடிசன் டிராக்கர் கேபினட் IMTC உருவாக்கியுள்ளோம். இந்த IMTCயில் ஒரு மெடிசன் கேபினட் உள்ளது. அதில் பல சிறிய அறைகள் உள்ளன. இந்த அறைகளின் அடியில் தனித்தனியாக சென்சார்கள் மற்றும் LED பல்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அறைகள் தனித்தனியாக ஆர்டினோ கண்ட்ரோலருடன் இணைக்கப்பட்டிருக்கும். ஆர்டினோ கண்ட்ரோலர் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனுடன் ப்ளூடூத் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். ஆண்ட்ராய்டு ஃபோனில் IMTCக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அப்ளிகேஷன் ஒன்று பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். இந்த IMTC அப்ளிகேஷனில் எந்த மாத்திரை எந்த அறையில் உள்ளது, எப்பொழுது சாப்பிடுவது, எவ்வளவு சாப்பிடுவது என அனைத்து தகவல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அது நேரப்படி ஆண்ட்ராய்டு ஃபோன் ஸ்பீக்கரின் மூலமாக நமக்கு தேவையான தகவல்களை அறிவிக்கும். அதே சமயம் ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்ளிகேஷனிலிருந்து சிக்னல் ஆர்டினோ கண்ட்ரோலருக்கும் செல்லும். அது சரியான அறைகளுக்கு அடியில் இருக்கும் LED பல்பை ஒளிர செய்யும். உடனே நாம் அந்த அறையில் உள்ள மருந்தை எடுத்து பயன்படுத்தலாம். அறையில் இருந்து மருந்தை எடுக்கும் வரையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஸ்பீக்கரின் மூலமாக நமக்கு தேவையான அறிவுறுத்தல் தொடரும். மருந்தை அறையில் இருந்து எடுத்தவுடன் சென்சார்கள் ஆர்டினோ கண்ட்ரோலர் மூலமாக ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்ளிகேஷனின் அறிவுறுத்தலை நிறுத்தும்.